It is my great honor to welcome Ms. K. Selvi, Quality Department Manager at Best Engineer Pumps Private Limited. Ma'am, PRH Quality Control initiatives ensuring products meet global standards with 18 years of experience in electronic industry. Ms. Selvi possesses management systems, auditing, and process improvement. Her dedication to quality has contributed to the company's success. Today, ma'am shares her insights and expertise with us, offering valuable lessons on quality management. Thank you, ma'am. தேங்க்யூ ஃபார் சூசிங் மீ. ஓகேவா? தமிழையும் பேசலாம்ல? Yes, ma'am. Yes, ma'am. இப்ப என்ன கேட்க போறீங்க? Ma'am, I'm Gautami, ma'am. I would like to ask some question. How will you be your nature of work as a quality manager, ma'am? நேச்சர் ஆஃப் ஒர்க் as a குவாலிட்டி மேனேஜர். Yes, ma'am. கம்பெனில வர இன்கமிங் இது வந்து எங்களோட கம்பெனி வந்து பம்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பம்ப் மேனுஃபேக்சரிங். ஓகேவா? அதுல வந்து வர காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஐக்யூசி தனியா இருக்கு. இன்கமிங் குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கு. அந்த குவாலிட்டி கண்ட்ரோல்ல வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கு எங்களுக்கு வந்து இப்போ ஒரு காம்பனன்ட் வருதுன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் வந்து அந்த காம்பனன்ட் எல்லாம் இருக்கணும். ஒரு எஸ்எஸ் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்னா அதுக்குன்னு சில நிறைய கிரேட்ஸ் இருக்கு. இந்த சில கிரேட்ஸ்ல தான் எங்களுக்கு வேணும்னு சொல்ல நாங்க சொல்லி ஸ்பெக் கொடுத்திருப்போம், டிராயிங் கொடுத்திருப்போம். அந்த டிராயிங் கோஸ்டரும் எங்களுக்கு எல்லாம் மெட்டீரியல்ஸ் இருக்கான்னு எல்லாம் நாங்க பாஸ் பண்ணி கொடுத்து அதை அசம்பிளி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு டெஸ்டிங்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த டெஸ்டிங்ல என்னன்னா அதுக்குன்னு ஒரு ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் கோஸ்டரும் அந்த பம்ப் வந்து இப்ப நம்ம வீட்டுக்கே ஒரு பம்ப் வாங்குறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இந்த பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்கிறது ஒரு ஃப்ளோருங்கிறது ஒரு 11 அடி கட்டியிருப்போம் நம்ம வீடு. ஸோ இந்த 10 மீட்டர்ஸ்க்கு இவ்வளவு டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் வரும்னு சொல்லிட்டு அதை வந்து டிக்ளேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு கஸ்டமர்ஸ். ஸோ அது மீட் ஆகுதான்னு பார்த்துட்டு நாங்க வந்து டே பை டே ஒர்க் பண்றோம். இதுல என்னன்னா எங்க குவாலிட்டியில வந்து பார்க்க போனா எனக்கு மெயினா பார்க்க வேண்டிய ஒர்க் வந்து ப்ராசஸ் மானிட்டரிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஒன்னு இருக்குது. ஸோ டே பை டே வந்து நாங்க அந்த ப்ராசஸ் வந்து மானிட்டர் பண்ணணும். என்னன்னா அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்க்கு மீட் பண்றாங்களா, கொடுத்துருக்கிற ஒரு டைமென்ஷன் இருக்கும், அந்த டைமென்ஷனுக்கு ப்ராசஸ் கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஒரு டெவலப்பிங் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். புது புது ஸ்டாண்டர்ட்ஸ் டெய்லி அப்டேட் ஆயிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஸ்டாண்டர்ட் கோஸ்ல நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்கிறோமான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் லைன்ல வந்து மானிட்டர் பண்ணுவோம். அந்த மானிட்டர் பண்ணும்போது என்ன பண்றோம், டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங் ஒன்னு இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அது குவாலிட்டி மெட்ரிக்ஸ்க்கெல்லாம் எங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையா, அதுல ஏதாச்சும் டீவியேஷன் வருதா, ப்ராசஸ் வந்து மிடில் ரேஞ்சில ப்ராசஸ் ஆகுதா, என்னன்னா பிளஸ்ல போச்சுன்னா ஒன்னா ரீஒர்க் ஆகும், மைனஸ்ல போச்சுன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஃபோக்கஸ். கஸ்டமர் வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் தந்துருவான், அவங்களும் வந்து நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அந்த கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதுக்கு டுவர்ட்ஸா அதுல பாசிட்டிவ் என்ன இருக்கு நெகட்டிவ் என்ன இருக்கு, அதாவது ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. நாங்க டிசைன் ஸ்டேஜ்லயே வந்து இதனால எல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும், ப்ராப்ளம் வராது, இது போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க வந்து அதை ட்ரையல் எடுப்போம். ஒரு சாம்பிள் எடுத்து ட்ரையல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 5 சாம்பிள்ஸ் எடுத்து ட்ரையல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பைலட் லாட்னு சொல்லிட்டு ஒரு 25 நம்பர்ஸ் வந்து பைலட் லாட் விட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் போவோம். நாங்க பண்ணும்போது அதுல காம்ப்ளைன்ஸ் என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு. எங்களுக்கு என்னெல்லாம் ரிஸ்க், குவாலிட்டியில என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ரிஸ்கை எப்படி மிட்டிகேட் பண்றது, அதுல இருக்கிற சேலஞ்சஸ் வந்து எப்படி நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாத்தி அதாவது பாசிட்டிவா மாத்தி ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்து நாங்க ஒர்க் பண்ணுவோம். அடுத்தது வந்து இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நாங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் கூட அந்த டேட்டாஸ் எல்லாம் ரிப்போர்ட்டிங், அதாவது ரிப்போர்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஒன்னு சொல்லுவோம். எங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ கம்பெனி இருக்கு. என்னன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு, என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஹெல்த் அண்ட் சேஃப்டி இருக்கு. சோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து நாங்க வந்து மேனேஜ்மெண்ட் கூட மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ மீட்டிங் ஒன்னு இருக்கு, அது கூட உட்காந்து ரிப்போர்ட்டிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணி இதெல்லாம் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம், இப்படி எல்லாம் வந்திருக்கு, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, ஃபீட்பேக் இப்படி இருக்கு, நல்லா இருக்கு, இல்ல இப்படி போயிட்டு இந்த பம்ப் இவ்வளவு நாள் ஃபெயில் ஆயிடுச்சு, இது வராம இருக்க என்ன பண்ணலாம், வித்தின் வாரண்டியில இப்படி ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் வாரண்டி நல்லா ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நாங்க நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும் எங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி அதுக்கப்புறம் நாங்க வந்து ஃபைனல் டிசிஷன் எடுத்து இனி எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறது பாக்குறது எங்க டிபார்ட்மெண்டோட மெயின் ஒர்க். இதுதான். சொல்லுங்க ஜாய். You to work efficiently. என்கரேஜ்மெண்ட்னு சொன்னா வந்து நான் வந்து கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பெட்டர் குவாலிட்டி தரணும், அப்புறம் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்.
தரணும்னு சொல்லிட்டு மெயின் கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் தான். அதுக்கு நல்லா தரணும்னு அத வந்து ஒரு மோட்டிவா வச்சு நாங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு அது ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு இருக்கு. 2வது வந்து எனக்கு என் டிபார்ட்மெண்ட்ல வந்து குவாலிட்டி மெட்ரிக்ஸ் ஒண்ணு தந்துருவாங்க. அதாவது அப்ஜெக்டிவ். நீ வந்து ரிஜெக்ஷன் வந்து எனக்கு 1% தான் நீ இருக்கணும். அது எந்த ஃப்ளோரா இருந்தாலும் சரி, ஷாப் ஃப்ளோரா இருந்தாலும் சரி, மெஷின் ஷாப்பா இருந்தாலும் சரி, ரிஜெக்ஷனுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் தந்துருவாங்க. இந்த அப்ஜெக்டிவ்க்குள்ள தான் நீ ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அது வந்து எனக்கு என்கரேஜா இருக்கும். ஐயோ இதுக்கு மேல நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் போகக்கூடாது. இருக்கிற 1% நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் குடுத்திருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் 1% தான் தருவாங்க. அந்த 1% நம்ம அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மோட்டிவா எடுத்து நான் ஒர்க் பண்ணுவேன். இன்னொன்னு வந்து கொலாபரேஷன் ஆஃப் டீம் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க இருக்கிற ஆப்பரேட்டர்ஸ் அதாவது என்ன இது நான் தான் மேனேஜ்மெண்ட் நான் சொல்றத நீ செய்யணும்னு எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். உன்னோட ஐடியாஸ் என்ன அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் ஒரு பாயிண்டா எடுத்துட்டு அவங்க சொல்றது வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. சோ இதையும் பண்ணி பார்க்கலாங்கிறது அது ஒரு இதா இருக்கும். இன்னொரு வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்னு ஒண்ணு வரும். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் ஃபெயிலியர் இல்ல. அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். ஓகே இது சூப்பரா சொல்றாங்க. இன்னும் நம்ம பெட்டரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அத குவாலிட்டியா இன்னும் நம்ம வந்து என்ஷூர் பண்ணி குவாலிட்டி எக்ஸீடா குடுக்கணும். நம்ம அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் எக்ஸீடா குடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் எனக்கு. அடுத்தது பார்க்க போனா வந்து கன்டினியூஸ் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு இதுலயே நிக்காம நீங்க எப்படி ஒரு பிகாம் படிச்சு ஒரு எம்பிஏ, பிஇ படிச்சு எம்பிஏ அப்படின்னு ஒரு கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டா போறீங்க இல்லையா? அந்த மாதிரி கன்டினியூஸ் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா முதல்ல எல்லாம் வந்து ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஜிட்டலா வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு காம்பனன்ட்ல நீங்க ஒரு ஒரு மெஷரிங் எக்யூப்மெண்ட் வச்சாலே அது ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆ ஃபெயிலான்னு காமிச்சிரும். இப்போ முதல்ல வந்து நாங்க வந்து பம்ப் வந்து கையில ரீடிங் எல்லாம் எழுதிட்டு இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பம்ப் எடுத்து நம்ம சப்ளைல மாட்டினா போதும். இத்தனை லிட்டர் வருது, இத்தனை டிஸ்சார்ஜ் வருது, இவ்வளவு கரண்ட் வருது, இவ்வளவு எஃபிஷியன்சி வருது. இந்த எஃபிஷியன்சி 1 ஸ்டாரா, 2 ஸ்டாரா, 3 ஸ்டாரா, 5 ஸ்டார் பம்ப் அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவு வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வந்துருச்சு. சோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு. டிசிஷன் மேக்கிங் சொல்லுவியா அந்த பாசிட்டிவ் இம்பாக்ட்னு ஒண்ணு இருக்கும் பாத்தியா? அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஃபைனலா அந்த மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்னு ஒண்ணு இருக்கும். நம்மளுக்கு குவாலிட்டில எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்படி வேணும், இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டோட நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே என்கரேஜ்மெண்ட். ஃபைனலி நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட்மெண்ட். இல்ல நீங்க பண்ணுங்க, நீ போய் பண்ணு, கம்பெனில ஒர்க் பண்ணி இது பண்ணு, நம்ம ஃபேமிலில ஃபாதர் ஆகட்டும், மதர் ஆகட்டும், சில்ட்ரன்ஸ் ஆகட்டும் சப்போர்ட் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். Thank you. Ma'am, I have a question to ask. What are all the challenges you face as a quality engineer, ma'am? அதுதான் நிறைய இருக்கு. நிறைய சேலஞ்சஸ் தான் நாங்க மீட் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா ஒரு குவாலிட்டி ஒரு டைம் தந்துட்டோம்னா அது எல்லாத்துலயும் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி போகணும். அந்த பேலன்சிங் பண்ணி அந்த எஃபிஷியன்சியா நம்ம வந்து குடுக்கணும். என்னன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னு போயிட்டாங்க. ஒரு நல்லா இருக்கிற ப்ராடக்ட்லயே வந்து பிளாஸ்டிக் போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டுட்டு இருக்கிற ஒரு பம்ப்ல வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் போட்டு காஸ்ட் இம்பாக்ட் அதாவது வேல்யூ இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அந்த வேல்யூ இன்ஜினியரிங் அப்படி போகும்போது அந்த பம்போட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், அதோட ரிலையபிலிட்டியும் நல்லா இருக்கணும், டியூரபிலிட்டியும் நல்லா இருக்கணும், வாரண்டி பீரியட் தாண்டி நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்ச் தான் எங்களுக்கு. அதே மாதிரி கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் மந்த் ஒரு பம்ப் டிசைன் கொடுத்தாங்க. அது கொடுத்து 1 மந்த் ஆகுது. அவங்க வந்து கேட்டது 15 டேஸ்ல கேட்டாங்க. எங்களால கொடுக்க முடியல. நேத்து கூட ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்தது. இன்னும் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது எங்களுக்கு நிறைய ஹிக்கப்ஸ் ஆகும். ஏன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் டிலே ஆகும்போது அந்த மீட் பண்ண முடியலையேன்னு சொல்றது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சேலஞ்சஸா தான் இருக்குது. அதே மாதிரி நாங்க வந்து பண்ணுவோம் ஒய் அனாலிசிஸ் இருக்கு. ஒரு 5 வை கேட்போம். அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்துச்சுன்னா ஒரு 5 வை கேட்கணும்னு சொல்லுவாங்க எங்களுக்கு. எதனால 5வது வைல வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்பாங்க. சோ அந்த மாதிரி நாங்கள டீம் ஒர்க் பண்ணி அது ஒரு ப்ராப்ளத்தை பெஞ்ச் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணி அதை வந்து நாங்க கஸ்டமர் அப்ரூவல் வாங்கி அவங்க கிட்ட இல்ல இதுதான் ப்ராப்ளம் இதனாலதான் அவங்க கேட்பாங்க ஏன் நீ முதல்லயே டிசைன் பண்ணும்போது பாக்கலையான்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் சில நேரத்துக்குன்னு எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டஃப்பாவே இருக்கும். நம்மளோட மைண்ட் செட்டுக்கு அவங்களும் ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு அந்த அந்த லெவலுக்கு நம்மளுக்கு எம்ப்ளாயோட ஆபரேட்டர்ஸோட லெவலுக்கு இறங்கி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இல்ல இப்படிதான் ஏன்னா சில ப்ராசஸ் எல்லாம் டைம் எடுக்கும். அவங்க எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸா இருப்பாங்க. எனக்கு இந்த பைசா இருந்தாதான் செட் ஆகும்பாங்க. இல்ல இப்படி ப்ராசஸ் பண்ணுங்க, இந்த ப்ராசஸ் பண்ணாம இப்படி பண்ணுங்க, அந்த ப்ராசஸ்ல நாங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணி தரோம். சில ப்ராசஸ் வந்து எலிமினேட் பண்ணி வித்தின் அதாவது ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு
என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து, அதே மாதிரிதான் இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ், கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களை எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அது கொண்டு போகிறதுக்குள்ள வந்து எங்களுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அதே மாதிரி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பிரச்சனையே வரும்போது அந்த வாடிக்கையாளருக்கு அந்த நம்பிக்கையை கொண்டு வரணும், நம்ம மேல ஒரு கான்பிடென்ட் கொண்டு வரணும் அப்படிங்கறது வந்து எல்லாமே ஒரு சேலஞ்சஸ் தான். Thank you, ma'am. சொல்லுங்க ஆகாஷ். Ma'am, my question is how to balance personal and company work? மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தான். இந்த டயத்துல இது முடிக்கணும், இந்த டயத்துல இது பண்ணணும்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மந்த் வந்து எங்களுக்கு வந்து ISO சர்வலைன்ஸ் ஆடிட் வருது, இயர் எண்டிங்ல வருது. ஸோ இயர் எண்டிங்ல எனக்கு இன்னும் 1 month மேல இருந்தாலே நான் போய் வந்து ஷெட்யூல் போட்டேன், இந்த வீக்குள்ள இந்த ஒர்க் முடிக்கணும், இந்த வீக்குள்ள இந்த ஒர்க் முடிக்கணும்னு ஒரு ஷெட்யூல் போட்டு வேலை பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு அது ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செட்டிங் பவுண்டரிஸ் சொல்லுவோம், நம்ம பவுண்டரி செட் பண்ணி அதுக்கோசம் ஒர்க் பண்ணணும். எந்த டயத்துல யார்கிட்ட என்ன ஒர்க் கொடுத்து ஒரு ஆஸ் அ மேனேஜரா வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எந்த ஒர்க் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு, எந்த ஒர்க் நம்மளுக்கு அர்ஜென்சி இருக்கு, எந்த ஒர்க் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டா நம்ம கொலீக்ஸ் கிட்ட வந்து அந்த ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி அதுக்கான டைமை மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்றதே ஒரு பெரிய சக்சஸ். ஆமா, அதனால எனக்கு அந்த விஷயத்துல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை. எல்லாத்துக்குமே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலே போதும். We would like to extend our heartfelt gratitude for accepting our request for an interview, ma'am. Thank you for sharing your time and experience with us. Your valuable advice and guidelines will greatly impact our academic as well as our personal life, ma'am. Me and my team personally appreciate your willingness and to inspire to us, ma'am. Once again, thank you, ma'am. Thank you so much. Okay, ma. Thank you for choosing me. Also, please, also I congratulate you to study well. நீங்கெல்லாம் வந்து வருங்கால entrepreneurs. So great success in your future life. Thank you. Thank you, Thank you, ma'am. Mimi. Thank you, Joy. Thank you, Akash. Thank you, Gautami. Thank you, ma'am. Thank you. Thank you so much. Thank you. Bye. Bye.